Hey guys, welcome to BeProFreelanceServices. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா virtual assistant tips, how to earn money online tips பத்திலாம் நம்ம வீடியோ போட்டுட்டு இருக்கோம். வீடியோ அப்டேட்ஸ் எல்லாம் இன்ஸ்டன்ட்டா ரிசீவ் ஆகிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே फ्रेंड्स, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா வெப் ஸ்கிராப்பர் எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணி எப்படி நம்ம YellowPage டேட்டாபேஸை ஃப்ரீயாவே ஸ்கிராப் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஹெல்ப் ஸ்கிராப்பிங் பற்றி வீடியோ போட்டிருக்கேன். சேம் மெத்தட் தான் நம்ம பார்த்தீங்கன்னா YellowPagesக்கும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே கார்ட்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவை செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் YellowPage டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். YellowPage ஓப்பன் பண்ண ஓட்டி கைஸ், நம்மளுடைய டார்கெட்டட் பர்சன்ஸோடைய டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்கணும். ஸோ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸ்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ரெஸ்டாரண்ட்ஸ் நியர் நியூயார்க் சிட்டியில் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட் ஷோ ஆகியிருக்கு. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம என்ன பண்ணணும்னா க்ரோம் எக்ஸ்டென்ஷனில் வெப் ஸ்கிராப்பர் எக்ஸ்டென்ஷன் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் அதை ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அந்த எக்ஸ்டென்ஷனோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் வந்து உங்களுடைய க்ரோம் ப்ரௌசரில் அந்த எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா கைஸ் சிம்பிளாக வந்து YellowPages வெப்சைட்டில் வந்து நான் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் கொடுத்துக்கிறேன். இன்ஸ்பெக்டில் வெப் ஸ்கிராப்பர்னு ஒரு ஆட் ஆன் வரும். ஸோ இந்த ஆட் ஆனை நான் கிளிக் பண்ணி கிரியேட் நியூ சைட் மேப் கொடுத்துக்கிறேன். சைட் மேப் நேம் பார்த்தீங்கன்னா YellowPagesனு போட்டுக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் யூஆர்எல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சர்ச் யூஆரில் நம்ம வந்து இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஃபில்டர் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஸோ இந்த ஃபில்டர்லாம் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பேஸ் யூஆரில் நீங்கள் காப்பி பண்ணி இங்கே வந்து ஸ்டார்ட் யூஆரில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் கிரியேட் சைட் மேப் கொடுத்துக்கிட்டு இங்கே ரூட் ஃபைலில் பார்த்தீங்கன்னா ஆட் நியூ செலக்டர் கொடுத்துக்கிறேன். ஆட் நியூ செலக்டரில் லிங்க்ஸ்னு சொல்லி கொடுத்துக்கிறேன் கைஸ். லிங்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் வந்து நம்ம லிங்க்ஸை தான் செலக்ட் பண்ண போகிறோம். அதனால் நான் லிங்க்ஸ் கொடுத்துக்கிட்டேன். செலக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஹாவர் பண்ணோன்னே எனக்கு எல்லோ கலரில் ஹைலைட் தெரியும். ஃபர்ஸ்ட் ரெஸ்டாரண்ட்டை கிளிக் பண்ணிட்டு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் ரெஸ்டாரண்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ மீதி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கிளிக் ஆகிக்கும். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1-2 கிளிக் ஆகாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை மேனுவலாக கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேஜில் 30 ரெஸ்டாரண்ட்ஸும் கிளிக் பண்ணியிருக்கான்னு நான் ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிக்கிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 30 ரெஸ்டாரண்ட்டையும் ஸ்கிராப் பண்ணுறதுக்கு இங்கே மல்டிபிள் டிக் பண்ணிக்கிறேன். மல்டிபிள் டிக் பண்ணிட்டு நம்மளுடைய செலக்டர் பார்த்தீங்கன்னா நான் இங்கே டன் செலக்டிங் கொடுத்துக்கிட்டு சேவ் கொடுத்துக்கிறேன் கைஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லிங்க்ஸ். ஸோ இந்த பேஸ் லிங்க்லாம் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ரூட்டில் வந்து நம்ம ஐடி செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூட் ஐடிக்குள்ளேருந்து நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபர்ஸ்ட் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இங்கே ரூட் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த லிங்க்ஸுங்கிற ஐடியும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நான் இந்த பேஜில் இருக்கிற செலக்டர்ஸ்லாம் நான் செலக்ட் பண்ணணும். அதுக்கு ஆட் நியூ செலக்டர் கொடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் நேம்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். பிஸ்னஸ் நேம் வந்து டெக்ஸ்ட் ஃபைலாக தான் இருக்குது, ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இல்லை. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கேஸ் ரெஸ்டாரண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட், இது வந்து ஒரு லிங்க் கிடையாது. அதனால் நான் இங்கே டைப்பில் டெக்ஸ்ட் கொடுத்துக்கிட்டு இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி டன் செலக்டிங் கொடுத்துக்கிறேன் கைஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் நேம், இந்த பேஜில் ஒரே ஒரு பிஸ்னஸ் நேம் தான் இருக்குது. அதனால் நான் இங்கே மல்டிபிள் செலக்ட் பண்ண தேவையில்லை. ஒன்ஸ் இதை நான் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு சேவ் செலக்டர் கொடுத்துக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அதெல்லாம் இங்கே ஆட் நியூ செலக்டர் கொடுத்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்டகரிஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். கேட்டகரிஸில் இந்த ரெஸ்டாரண்ட்டுடைய கேட்டகரியை நான் செலக்ட் பண்ணி டன் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் ரிவ்யூஸ். ஸோ ரிவ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லிங்க்ஸாக கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 28 ரிவ்யூஸுங்கிறது மட்டும்தான் நம்ம ஸ்கிராப் பண்ணுறோம். அதனால் இங்கே டெக்ஸ்ட் நான் அப்படியே விட்டுறேன். லிங்க் கொடுத்தா அது லிங்க் இந்த HTML லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த லிங்க் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த லிங்க் வந்து அது காப்பி ஆகிரும். அதனால் நான் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு இந்த 28 ரிவ்யூஸுங்கிறத மட்டும் நான் ஸ்கிராப் பண்ணிக்கிறேன். டன் செலக்டிங் கொடுத்துட்டு சேவ் செலக்டர் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த கம்பெனியோட ஃபோன் கொடுத்துக்கிறேன். செலக்டில் இந்த ஃபோன் மேலே ஹாவர் பண்ணி நான் லெஃப்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த எலிமெண்ட்டோடைய HTML கோட் வந்து பிளேஸ் ஆகிருச்சு. இதில் நான் டன் செலக்டிங் கொடுத்துக்கிட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக லிங்க், அதனால் வந்து நான் பார்த்தீங்கன்னா இங்கே டைப்பில் லிங்க் கொடுத்துக்கிறேன். லிங்க் கொடுத்துட்டு இந்த வெப்சைட் மேலே ஹாவர் பண்ணி டன் செலக்டிங் கொடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த எலிமெண்ட் ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செலக்ட் பண்ணியிருக்கிறோமோ அது இங்கே ரெட் கலரில் பாப் ஆகும். டேட்டா ப்ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸல் சீட்டில் இது வந்து என்னவா நம்மளுக்கு டேட்டாவாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லிங்க் கொடுத்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்கையும் வந்து ஸ்கிராப் பண்ணிடும். சப்போஸ் நீங்கள் டெக்ஸ்ட் மட்டும் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த விசிட் வெப்சைட் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு ஸ்கிராப் பண்ணி கொடுக்குங்க. அதனால் வெப்சைட் லிங்க்லாம் நம்ம வந்து செலக்ட் பண்ணும்போது மறக்காமல் டைப்பில் லிங்க் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சேவ் செலக்டர் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த பேஜில் நம்மளுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணுமோ அது எல்லாமே நம்ம வந்து ஸ்கிராப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் அட்ரஸ் கொடுத்துக்கிறேன்.
ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இமெயில் பிஸ்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நான் இமெயிலையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இமெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது ஒரு லிங்க். ஸோ அதனால் வந்து இது பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்கை கலெக்ட் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு அந்த இமெயில் அட்ரஸ் கலெக்ட் ஆகும். அதனால் டைப்பில் நான் லிங்க் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு டன் செலக்டிங் கொடுத்துக்கிறேன் கைஸ். ஓகே, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே இருக்க டீட்டெயில்ஸ்லாம் மோஸ்ட்லி தேவைப்படாது. சப்போஸ் கிளைண்ட் உங்களுக்கு வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாம் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்துட்டு இதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட் நியூ செலக்டரில் நம்மளுக்கு வந்து என்ன டீட்டெயில் வேணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம நேம் கொடுத்துக்கலாம். ப்ரைஸ்ன்னு கொடுத்துட்டு அதை டெக்ஸ்ட்லேயே லீவ் பண்ணிட்டு நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ரைட் சைடில் வந்து ஹாவர் பண்ணிக்கிறேன். 3 டிஜிட்டில் இருக்குது டாலர் சிம்பிள். ஸோ இதுக்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா $100 to $999 வரலும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த $3 சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இதையும் நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு சேவ் செலக்டர் கொடுத்துக்கிறேன் கைஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாம்பிள் ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணுமோ எல்லாமே செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் மெயின் பேஜ் போய்க்கிறேன். ஸோ மெயின் பேஜில் வந்து நம்ம பேஜினேஷன் கொடுக்காத விட்டோம்னா இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டோடைய டீட்டெயில் மட்டும்தான் அதில் சேவ் ஆகும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த பேஜில் இருக்க 30 ரெஸ்டாரண்ட்ஸையும் நான் ஸ்க்ராப் பண்ணணும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் போயும் நான் ஸ்க்ராப் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சைட் மேப்ஸில் ரூட் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ரூட் பேஜ் பார்த்தீங்கன்னா இங்கே லிங்க்ஸ்ன்னு நம்ம இந்த பேஜில் ஓப்பன் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஆட் நியூ செலக்டர் கொடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் பேஜினேஷன் கொடுத்துக்கிறேன். ஏன்னா அடுத்த பேஜ்லேயும் போய் அடுத்த 30 ரிசல்ட்ஸையும் ஸ்க்ராப் பண்ணுறதுக்கு நான் பேஜினேஷன் கொடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக இந்த 2, 3, 4, 5ங்கிற பேஜ் நம்பர்ஸ்லாம் இருக்குங்களா, இது வந்து ஆக்சுவலாக ஒரு லிங்க்ஸ். ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு செகண்ட் பேஜுக்கு போகும். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் தேர்ட் பேஜுக்கு போகும். அதனால் நான் டைப்பில் லிங்க் செலக்ட் பண்ணிக்கிறேன். லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே செலக்ட் கொடுத்துட்டு 2ம் 3யும் செலக்ட் பண்ணுறேன். மீதி இருக்க பேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிரும். இதில் டன் செலக்டிங் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து நான் மல்டிபிள் டிக் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பேஜஸ்க்கு நம்ம ஸ்க்ராப் பண்ணுறோம். அதனால் மல்டிபிள் செலக்ட் பண்ணிக்கிறேன். சேவ் செலக்டர் கொடுத்துக்கிறேன் கைஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு YellowPages ஸ்க்ராப் பண்ணுறதுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் என்டர் பண்ணியாச்சு. இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லிங்க்ஸ் பேஜையும் இந்த பேஜினேஷன் பேஜையும் நம்ம லிங்க் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே லிங்க்ஸ் பேஜுக்குள்ளே எடிட் போய்க்கிறேன் ஆக்ஷனில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேரண்ட் செலக்டரில் ரூட்டையும் செலக்ட் பண்ணணும், அதே மாதிரி பேஜினேஷனையும் செலக்ட் பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரூட்டை நான் செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய கீபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பேஜினேஷனையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரூட்டும் செலக்ட் ஆயிருக்கு, பேஜினேஷனும் செலக்ட் ஆயிருக்கு. இதில் வந்து நான் இப்போ சேவ் செலக்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூயார்க் சிட்டியில் இருக்கிற YellowPage ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஸ்க்ராப் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெடியாக இருக்குது. அதை இப்போ நான் லாஸ்ட்டாக ஃபைனலாக என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா சைட் மேப் கொடுத்துக்கிறேன். சைட் மேப்பில் ஸ்க்ராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ராப் பண்ணுறதுக்கான மெத்தட். இதை நான் ஸ்க்ராப் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் லோட் டிலேயில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 2000 இருக்கிறத 1500 சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த பேஜ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு 1.5 செகண்ட்ஸ்லேயே அந்த பேஜ் லோட் ஆகிரும். ஏன்னா என்னோட இன்டர்நெட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால நான் வந்துட்டு இங்கே 1.5 கொடுத்துட்டு இப்போது ஸ்டார்ட் ஸ்க்ராப்பிங் கொடுக்குறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நம்மளுடைய இந்த 5 பேஜஸ்க்கு உண்டான 30 ரெஸ்டாரண்ட்ஸையும் நம்மளுக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஸ்க்ராப் பண்ணிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ப்ரௌஸ் ஆப்ஷனில் இந்த ஸ்க்ராப் டேட்டாவில் வந்து நான் வந்து ரீஃப்ரெஷ் கொடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதில் ஷோ ஆகும். இதை வந்து நான் இதை வந்து நான் CSV ஃபார்மெட்டில் வந்து இப்போ டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து சைட் மேப்பில் கொடுத்துட்டு இங்கே எக்ஸ்போர்ட் டேட்டா ஆஸ் CSVன்னு இருக்கும். ஸோ இந்த ஃபைலை இப்போ நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன் கைஸ். ஸோ இப்போ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண டேட்டா எல்லாமே இங்கே இருக்கும். தேவையில்லாத லிங்க்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 காலம்ஸ் நம்மளுக்கு தேவையில்லை, அதனால் டெலீட் பண்ணிடுறேன். இங்கே லிங்க்ஸ் HRFல வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுடைய YellowPage லிங்க். ஸோ இதனால் வந்து நான் இப்போ YellowPage லிங்க்னு நான் வந்து இதுக்கு டிஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். பிஸ்னஸ் நேம் இருக்குது, கேட்டகரிஸ் இருக்குது, ரிவ்யூஸ் இருக்குது, ஃபோன் நம்பர், அப்புறம் வெப்சைட். இந்த வெப்சைட்டோடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். இது வந்து இந்த வெப்சைட்டுங்கிற இந்த டெக்ஸ்ட் காலம் நான் வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். வெப்சைட் நம்மளுக்கு கிடைச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இமெயிலில் வந்து இமெயில் லிங்க்கை மட்டும் நான் வச்சுக்கிறேன். இந்த இமெயில் டெக்ஸ்ட்டை டெலீட் பண்ணிடுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் பேஜினேஷன் HRFனு கொடுத்துருக்காங்க. இந்த லாஸ்ட் 2 காலம்ஸையும் நான் இப்போது டெலீட் பண்ணிக்கிறேன்.
ஆக்சுவலாக இப்போ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 151 ரிசல்ட்ஸ் இருக்குது. அதாவது 5 பேஜஸ் பெர் பேஜுக்கு வந்து 30 ரிசல்ட்ஸ். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 151 ரிசல்ட்ஸ் இருக்குது கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மெயில் டூன்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த மெயில் டூங்கிறத நான் இப்போது டெலிட் பண்ணிக்கிறேன். மெயில் டூ காலமை நான் காப்பி பண்ணிக்கிட்டு ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸில் போய் நான் இந்த மெயில் டூங்கிறத டெலிட் பண்ணிக்கிறேன். ரீப்ளேஸ் ஆல் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா க்ளீனான நம்மளுக்கு இமெயில் லிஸ்ட் வந்திருக்கு. இங்கே நல்லுன்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த நல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் அந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கொடுக்காதனால சப்போஸ் எந்த டீட்டெயிலாவது இல்லைன்னா இங்கே வந்து நல்னு வந்துடும். இதனால் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் பேஜையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரீப்ளேஸில் போய் இந்த நல்லையும் நான் வந்து டெலிட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இங்கே ரிவ்யூஸில் 30 ரிவ்யூஸ் 1 ரிவ்யூன்னு இருக்குது. ஸோ இந்த ரிவ்யூஸுங்கிறத நான் வந்து டெலிட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இது ப்ராக்கெட்டில் இருக்கிறதுனால நான் இந்த ஸ்பேஸோட காப்பி பண்ணி எல்லாத்தையுமே நான் வந்து காப்பி பண்ணிக்கிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸில் இதை பேஸ்ட் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள் 1 ரிவ்யூன்னு மட்டும் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த எஸ்ஸை நான் எடுத்துகிட்டு ரிவ்யூ மட்டும் நான் இப்போது டெலிட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் ப்ராக்கெட்டையும் டெலிட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸில் போய் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து ரீப்ளேஸ் ஆல் கொடுத்துக்கிறேன் கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ ஒரு க்ளீன் லிஸ்ட் கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து இப்போது ஸ்க்ராப் பண்ணிட்டோம் எல்லோ பேஜஸ்லேருந்து. இதில் வந்து உங்களுக்கு இன்னொரு டவுட் வரும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 பேஜுக்கு மட்டும்தான் நம்ம ஸ்க்ராப் பண்ண முடியுமா? இப்போ நெக்ஸ்ட்டு நிறைய பேஜ் இருக்குமே, அதுக்கெல்லாம் ஸ்க்ராப் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேஜில் 5 பேஜ் இருக்கு இல்லைங்களா? இதில் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்கில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணணும். நான் இப்போ செகண்ட் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். செகண்ட் பேஜ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு நியூ லிங்க் கொடுப்பாங்க. ஸோ இந்த நியூ லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் 2 இருக்கும். டோட்டலாக வந்து 10th பேஜ் வரலும் போகிறதுக்கு நான் 10th கொடுத்துக்கிறேன். இப்போ 10th கொடுத்த ஓட்டி பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8, 9, 10, 11, 12 அடுத்த 5 பேஜஸும் லிஸ்ட் ஆகிருக்கு கைஸ். இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நான் 8th பேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 8th பேஜ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் இருக்கு இல்லைங்களா? ஸோ நான் வந்து இப்போ இந்த லிங்க்கை காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ 8th பேஜிலிருந்து மற்ற டேட்டாஸ்லாம் ஸ்க்ராப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நான் 8th பேஜிலிருந்து இங்கே பாருங்கன்னா நம்மளோட எக்ஸ்டென்ஷனில் எடிட் மெட்டா டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் பேஜ் லிங்க் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 8th பேஜ் லிங்க் கொடுத்துடலாம். 8th பேஜ் லிங்க் கொடுத்ததுக்கப்புறம் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ 8th பேஜிலேருந்து இருக்கிற லீட்ஸ் எல்லாம் ஸ்க்ராப் ஆகும். இந்த பேஜ் நேஷனில் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எலிமெண்ட் ரிவ்யூ கொடுத்தேன்னா பார்த்தீங்கன்னா 6, 7 அப்புறம் 8th பேஜ் இப்போ நம்ம பேஸ்க்கு கொடுத்துருக்கோம். அப்புறம் 9, 10 போகும். அப்புறமேட்டு இந்த நெக்ஸ்ட் யூஆர்எலும் ஸ்க்ராப் பண்ணிக்கும் கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 6, 7, 9, 10 அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த பேஜ் 11th பேஜும் நம்மளுக்கு ஸ்க்ராப் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த ரெஸ்டாரண்ட்டே உங்களுக்கு ரிப்பீட் ஆனிச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் டூப்ளிகேட் வேல்யூஸை ஹைலைட் பண்ணி டூப்ளிகேட்டாக இருக்கிற ரெஸ்டாரண்ட்லாம் நம்ம வந்து டெலிட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த எல்லோ பேஜ் லிங்க்கில் டூப்ளிகேட் ஃபைன் பண்ணி டெலிட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டட் தான் கைஸ். ஒன்ஸ் நம்ம வந்து இந்த வெப் ஸ்க்ராப்பர் சைட் மேப்பை செட் பண்ணிட்டோம்னா போதும். மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து இது ஸ்க்ராப் பண்ணி கொடுத்துரும். ஆக்சுவலாக இதில் உங்களுக்கு ஏதாவது புரியலனா இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த எக்ஸ்போர்ட் சைட் மேப்பை வந்து நான் இப்போது காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சைட் மேப்போடைய லிங்க்கை பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ பேஜஸ் உடைய வெப் ஸ்க்ராப்பர் எக்ஸ்டென்ஷனுடைய சைட் மேப். ஸோ இந்த சைட் மேப் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாகவே அப்படியே இம்போர்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கைஸ் இங்கே பாருங்கள் கிரியேட் நியூ சைட் மேப்பில் இம்போர்ட் கொடுத்துக்கிறேன். இம்போர்ட்டில் இந்த சைட் மேப் JSON இருக்கு இல்லைங்களா? இதில் வந்து நான் இந்த கோடை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு இந்த நியூ சைட் மேப்புடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன் கைஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கேப்ஸு ஸ்பேஸ் இதெல்லாம் வரக்கூடாது. அதனால் நான் இங்கே டெஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு இம்போர்ட் சைட் மேப் கொடுக்குறேன். இப்போ சைட் மேப்ஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நான் ஆக்சுவலாக கிரியேட் பண்ண சைட் மேப். நான் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ண சைட் மேப் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே டெஸ்ட்டுன்னு காமிச்சிருக்கு. சப்போஸ் உங்களுக்கு வந்து எல்லோ பேஜில் ஏதாவது ஸ்க்ராப் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் டேரெக்டாக இந்த சைட் மேப் யூஸ் பண்ணி நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் URL நான் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் இன் நியூயார்க் சிட்டின்னு கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளம்பர்ஸ் வேணும்னா கூட நீங்கள் ப்ளம்பர்ஸ்ன்னு சர்ச் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் இந்த மெட்டா டேட்டா URL கூட காப்பி பண்ணிட்டு உங்களுடைய சைட் மேப்பில் போய் எடிட் மெட்டா டேட்டாவில் நீங்கள் உங்களுக்கு என்ன சர்ச் லிங்க் வேணுமோ நீங்கள் அந்த லிங்க்கை வந்து போட்டு சேவ் சைட் மேப் கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இப்போ இதை ஸ்க்ராப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளம்பர்ஸ் இன் நியூயார்க் பிஸ்னஸ்லாம் வந்து ஸ்க்ராப் ஆக ஸ்டார்ட் ஆகிரும் கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்ப் டேட்டா ஸ்க்ராப்பிங் எல்லோ பேஜஸ் டேட்டா ஸ்க்ராப்பிங்லாம் பார்த்தீங்கன்னா Upwork ஃபைவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஜெக்ட்லாம் வாங்கலாம். ஸோ கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் ஸ்க்ராப் பண்ண சொல்லி கேட்பாங்க. நம்ம இந்த சிம்பிள் மெத்தடை யூஸ் பண்ணி ஸ்க்ராப் பண்ணி அதை நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸல் ஷீட்டில் அலைன் பண்ணி நம்ம கிளைண்ட்டுக்கு வந்து சப்மிட் பண்ணிடலாம்.
ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் மணியும் ஏர்ன் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கு இருக்க ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகும் கைஸ். மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஹேவ் அ கிரேட் டே.